இல்ல இதை எடுத்துக்கிறீங்களா சார்? ஃப்ரெஷ்ஷா இது. இந்த மீன் எடுத்துக்கிறீங்களா? அப்படின்னா எடு. இது ஓகேவா? கட் பண்ணி தரதா சார்? இல்ல வேணாம், பொண்டாட்டி இருக்காங்க வீட்ல. வீட்ல நல்ல சம்சாரம் இருந்தா அப்ப நான் கட் பண்ணி தரேன் சார். கேக்குற விலைக்கே நான் தரேன்ப்பா. இந்த ஐலா இருக்கு, சுதும்பு இருக்கு, வாழை இருக்கு. நல்ல எது மீன் வேணாலும் இருக்கு. கம்மி கொடுக்குறேன். விலையில தான் கொடுக்குறோம். இங்க வாங்க சார், இங்க வாங்க. நல்ல மீனா இருக்கு. கம்மி ரேட்ல தான் பண்ணி தரேன். வாங்க வாங்க, இந்த சைடு வாங்க. ஐல இருக்கு, மத்தி இருக்கு. இந்த பக்கம் வாங்க. பொடி எறா கூட இருக்கு. சார் போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பார்த்துட்டு எந்த மீன் வேணும்னு சொல்லுங்க. கூகுள் பே பண்ணா போதும். நல்லா பாருங்க, இது இன்னைக்கு வேண்டாம். இந்த எறாவும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்க, வாங்க. கொடுத்துருங்க. இந்த மீன் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குறேன் நானு. வாங்க சார். அப்புறம் நாளைக்கு வந்து வாங்குவீங்க. சாருக்கு எந்த மீன் வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? இருந்துச்சுன்னா தரப்போறேன். இருக்குதுன்னா தந்துதான் ஆகணும். இங்க நின்று வழியாம மீன் வேணா வாங்கிட்டு போங்க. நான் கேட்குற மீனெல்லாம் இந்த கடையில் இல்லையே. இங்க பாருங்க சார், தேவையில்லாம இங்க பேசிட்டு நிக்க வேணாம். என்கிட்ட இல்லாதது ஒரே ஒரு மீன் தான், திமிங்கலம் தான். உனக்கு மீனை பற்றி தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த கடலில் எவ்வளோ மீன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த கடற்கரை வாழ்ற எங்களை விட கார்ல வர உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? தெரியும்னா? அப்பனா சார், நான் சொல்ற எல்லா மீனையும் நீங்க சொல்லுவீங்களா? முடியுமா? நீ சொல்றதோட அதிகமா நான் சொல்றேன். மரியக்கா, சாந்தியக்கா, இந்த சாரு மீன் பேரெல்லாம் சொல்லி விளையாட வந்திருக்காரு. அதுவும் நம்ம கிட்ட. ஜெயிச்சுட்டா என்ன கொடுப்பேன்னு கேளு லில்லி. என்ன கொடுப்பீங்க? 2000 ரூபாய். நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீ இந்த வஞ்சர மீனை ஃப்ரீயா கொடுக்கணும். சம்மதம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ. அயல, மத்தி, ஆவோலி, நெத்திலி, காணங்கத்தை, வஞ்சரம், கோலா. நெத்திலி, சீலா, கொடுவா, கெளுத்தி, கனவா, வேளா, சங்கரா, காக்கசி, ஐரா. செம்மீன், திருக்கை, பால் திருக்கை, கடம்பா, கட்லா, பாறை, லோகு, ஜீரா, ஜிலேபி, வவ்வால், கெளுத்தி, சங்கரா, கொடுவா, விலங்கு, கெண்டை. வஞ்சரா, மத்தி, கிழங்கா, பாறை, நவரா, ஐரா, பால் சொரா, கவளா, வெள்ளிக்கெண்டை, ரோகு, காளா, நாக்கு, ஓங்கில், வவ்வா, கரிமீன், ஆரப்பாறை, வரிப்பாறை, கண்ணாடி பாறை, உள்ளம், சொராமுஞ்சி பாறை, கண்டாங்கி பாறை, வாயம்பாறை, மாதவி, கடல் பூமீன், சூர மீன், புளிக்கெண்டை, கொக்கி, இறாலு, விராலு, முரலு, பறவைக்கோளா, கோழி மீன், காரப்பொடி, கருப்பு ஒவ்வாலு, கருந்திருக்க, கிழங்கா, குருவி திருக்கா. மாட்டி. வேணாம். யோ இவாயா, என்னாச்சு சார்? யாருடா இங்க டைரக்டர் கிரீஷ்? தோ அங்க உட்காந்துருக்காங்க, அவரு தான். இதெல்லாம் ஒரு டைலாக். அவன் தானா? ஆமா சார். இது நல்லா இருக்கு சார். ஆ? நான் எஸ்ஐ ஜெயதேவன், புருஷோத்தமன் சார் சொல்லி வந்திருக்கேன். அது நீதானா? காஸ்டியூம் இருக்குல்ல? சொல்லியிருக்கேன் சார். இவர் கொடு சார். அந்த காஸ்டியூம் வண்டி பக்கத்துல போங்க, அங்க காஸ்டியூம் ரெடியா இருக்கு. எங்க? அங்கே. அங்கதான் அங்கதான். அப்படியே ஜூம் போனா சூப்பரா இருக்கும். சார் ஒரு சந்தேகம். சொல்லியா சொல்ல. நான் என்னோட கேரக்டருக்காக ஒரு விக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் வைக்கலாமா? இது எங்கேயாவது யூஸ் ஆகுமா? சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் அங்க போங்க சார், காஸ்டியூம் அங்க இருக்கு சார். யோ ரவி, வல்ல எங்க இருந்து வந்தான்? எல்லாம் ஒரு போலீஸ். இங்கிருந்து எடுத்தா போதும், கன்ஃபியூஸ் பண்ணா இதே போதும். சார் நான் என்ன பண்ணணும்னு சொன்னா? ரவி வாங்க, 2 பேரும் ஒரே டைம்ல இருக்கணும்ல?
வணக்கம் சார். நீ மொபைல் அங்கே கொடு. ஆ இங்கே பாரு, இப்போ நீ என்ன பண்ணுற, இவர் வந்து டீ கடைக்காரரு, டீ கொடுக்குறாரு, அதை நீ வாங்கி சாப்பிட்ற. சார் இவர் அங்கேருந்து வருவாரா இல்லை இங்கே இருந்தா? இரியா, அவனை நான் கூப்பிட்டேன், வந்துட்டான். அவன் இங்கே வந்து நின்று உங்கள்கிட்ட டீ கேட்குறான். நான் சொல்கிறத பண்ண போதும். இங்கே பாருப்பா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அப்போ நம்ம ஒரு மிட் ஷாட் ட்ரை பண்ணலாம். ஏப்பா கேமரா ரெடியா? ரெடி. சார் 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 நான் இப்போ டீ கொடுப்பேன்ல, அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது? உனக்கு எத்தனை எக்ஸ்பிரஷன் தெரியும்? நவரசத்தில் 7 இருக்குது, அது தெரியுமா உனக்கு? இல்லை. ஆக்ஷன். ஒரு டீ. Got it. குட். இப்போ இந்த ஷாட் முடிஞ்சது. சரி சார், நல்லா பண்ணியா. இப்போ அடுத்த ஷாட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா அறியா, வேலை செய்ய விடு. சார் இன்னும் எத்தனை சீன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நான் டியூட்டிக்கு போவேன்ல சார். சார் சார் அதுன்னு சொல்கிறேன் சார். உன்னோட வாழ்க்கையில் பெரிய சீன் தான் இப்போ எடுத்து முடிச்சது. சொன்னாலும் புரியறதில்ல. இவனையெல்லாம் யார்? சாரி சார். ரவி, பொசிஷனில் நிப்பாட்டு. வண்டி எடு. சார் நடிப்பை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது. அங்க ஸ்டேஷன்ல யார் பாராவா நிக்கிறது? அனீஷ் தான் சார். அவனுக்கு கவனம் கொஞ்சம் கம்மி இல்லை? ஆமாம் சார், கொஞ்சம் கவனக்குறவு. அப்போ இன்னில இருந்து நீ அங்க நில்லு. நீ தான் ரொம்ப கெட்டிக்காரன்ல சார். ஏய், நீ நேரா பார்த்து வண்டியை ஓட்டுறா. இல்லப்பா, இன்னைக்கு மீனெல்லாம் வாங்கல. அப்புறம் உங்க வீட்ல என்ன குழம்பு சொல்லுங்க. அப்படியா? கல்யாணம் இருக்கா? சோபனா, சாப்பாடு எடுத்து வை. கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான்ல. அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? போன வாட்டி பசங்க அங்கே போகும்போது ஃபோட்டோஸ் வீடியோலாம் அனுப்புனாங்க. அதில் தான் பார்த்தேன். அது இல்லாமல் வேற என்ன பண்ணுறது? எவ்வளோ நாளாச்சு அந்த பொண்ணு ஊருக்கு வந்து? எப்போ பாரு பாவக்காய் வத்தலும் தக்காளி குழம்பும் தான். ஆமாம், இங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்ல. நானும் வரேன்ப்பா, அடுத்த வாரம் வரேன்ப்பா. அப்புறம் நம்ம அங்கே வந்து மீட் பண்ணலாம். சரி. உங்கள் நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஒன்று டீ கடைக்காரன், இல்லைன்னா பிச்சைக்காரன், இல்லைன்னா இந்த யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரன். வேற இல்லாமல் எந்த வேஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க? அப்படி கிடைச்சா கூட இந்த மூஞ்சில் என்னதான் வரும்? உங்களெல்லாம் நடிக்க கூப்பிட்றாங்களா, அவங்கள அடிக்கணும். முதல்ல கிடைச்ச வேலையை ஒழுங்கா பண்றதுக்கு பாருங்க. அப்பா சர்வீஸ்ல இருந்தனால தான் இந்த வேலைனால கிடைச்சது. இல்லைன்னா அதுவும் கோவிந்தா தான். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அந்த புரோக்கர் நாய் சொன்ன டயலாக்கு, சென்னையில ஒரு எஸ்ஐன்னா யாரு நிறைய சம்பாதிக்கலான்னு சம்பாரிச்சு கிழிச்சிட்டாலும் துரு பிடிச்ச துப்பாக்கிய கூட துடைக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. இதுல போலீஸ். அம்மா, எனக்கும் சாப்பாடு. எடுத்துட்டு வரேன். அப்பா தாத்தா இறந்தனால தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சா? நீங்க செத்தா இந்த வேலை எனக்கு கிடைக்குமா? கிடைச்சிரும். இப்படியே போயிட்டு இருந்தா நீ எஸ்ஐ ஆயிடுவ, நான் சீக்கிரம் ஜெயிலுக்கும் போயிடுவேன். ஸ்டாப். ஹலோ, மிஸ்டர் கொரியகோஸ் தானே? ஆமாம். நான் குண்டனூர் ஸ்டேஷனோட எஸ்ஐ பேசுகிறேன். என்னாச்சு? நீங்கள் ஒரு கன் லைசன்ஸுக்காக கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம், கொடுத்துருந்தேன். ஒரு வாட்டி நேரில் வர வேண்டியது இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. வர முடியுமா? இப்போ நான் ஃப்ரீயாக இல்லையே. என்னோட விளம்பர கம்பெனிக்காக நான் மாடல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆடிஷன். ஜானி மேட்ரிமனியோட ஆட் பண்ணுறது என்னோட கம்பெனி தான், அதோட ஆடிஷன் தான். ஓகே சார். நாம் நைட்டு செராட்டானில் பார்க்கலாம். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஷெர்டனுக்கு வந்துடுறேன்.
ஸ்டார்ட். என்ன கொக்கு நடக்கிற மாதிரி இருக்கு? கடவுளே. ஒன்று கூட 10 பைசாவுக்கு தராது போலையே. தேவையில்லாமல் என் காசை செலவு பண்ணிட்டிய. டைரக்டரே, இதான் நான் தேடிக்கிட்டு இருந்த முத்து. ஐயா இதுவா சார்? அப்போ நம்ம கான்செப்டை தூக்கி குப்பையில் போடு. குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கியூட்டான ஒரு பையன், அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆமாடி, அவ வரேனாளா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் பாரு. ஹாய் நான்சி ரெங்கோ, வெல்கம் டு சென்னை. நைஸ் டு மீட் யூ. Thank you. How are you guys? Fine. What about you? I am fine, very fine. Okay, carry on. Okay, bye bye. bye. Bye Take bye. care. சார் இன்னும் இளமையாவே இருக்கார்ல? எஸ்ஐ ஜெயதேவன். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எங்க வீடு? வீடு வந்து தாம்பரம். இப்போ கொஞ்ச நாளா இங்கே தான் இருக்கேன். அப்போ நம்ம துப்பாக்கி லைசன்ஸுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது? இல்லை, நான் அதோட என்கொயரிக்கு வந்ததா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு சினிமாவில் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. சார் கொஞ்சம் மனசு வச்சா. அவ்வளோதானா? எனக்கு உங்களை பார்க்கும்போதே தோணுச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகன் ஆவீங்கன்னு. நம்ம இந்த மாதிரி விஷயத்த இங்கே உட்காந்து பேச வேண்டாம், மேலே உட்காந்து பேசலாமா? மேலேயா? வா. ஏய் கொஞ்சம் பொறுமை. இது எந்த இடம்? முதல்ல வண்டியில் இருந்து இறங்கு. சரி சரி. ஆட இந்த நேரத்தில் ஒரு ஃபோனு. ஹலோ சார், பைக் இங்கே பார்க் பண்ண முடியாது சார். வேலட் பார்க்கிங் மேன். சார் எடுத்துட்டு போங்க சார். ஓகே. நீ அப்படி யாரை பார்க்க தான் போற? ஏற்கனவே வாழ்க்கையில் நீ தோத்தவன். அப்படி ரீயூனியனுக்கு போய் நீ என்ன தான் பண்ண போற? இப்போ யார் அந்த ரீயூனியனுக்கு போகிறா? அப்புறம் நான் கேத்ரினை பார்க்க போகிறேன். இன்னைக்கு என் லவ் சொல்ல போகிறேன். ஆமாம் கிழிச்ச. முதல்ல நடக்கிற காரியத்தை பேசுடா. நானும் இதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இந்த பொண்ணு இருக்குமா? அதுக்கு தானே அந்த பிளானு. சினிமா நடிகை சோபனாவோட பேர் இருக்க ஒரே காரணத்தினால நான் அவளை காட்டினேன். ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லை சார். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னோட திறமை அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவள் சம்மதிக்காததுனால தான் பாகுபலி ஆடிஷனுக்கு கூட நான் போகலை. அதுக்கு போயிருந்து அது கிடச்சிருந்தா கூட அந்த பெல்லால தேவை பின்னாடி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கௌரவமாக நின்று இருப்பேன். அவள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார். அதுதான் ஒரு வெரி சாடிஸ்ட். நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல ரோனி. காசு இல்லாம எனக்கு எப்படிலாம் உட்காருது? நீ முதல்ல இங்கே உட்காரு. அப்புறம் பொருளை எடுத்து இதான பிரச்சனை. இது இப்படியே தொடச்சா போதும்ல. அப்புறம் இதை எடுத்து கூலா வேஸ்ட். இந்த பார்லக்கு எவனோ குடிச்ச கிளாஸ் எல்லாம் வாயில வச்சு எப்படிதான் குடிக்கிறது? அப்புறம் நீ கல்யாணம் பண்ண எப்போ லிப் லாக் பண்ணுவ? ஹாய், தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்? ரோனி, நீ என்ன பாத்தியா? இதானே ஜானி வாக்கர். அது இல்லடா, அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை ஷர்ட் பாரு. எங்க? தோ அவருதான். செம்ம பெரிய பார்ட்டிடா அது. அவரு கூட எப்படியா சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா செம்ம காசு பார்க்கலாம்டா. நிறைய ஃபண்ட் கிடைக்குமா? காசெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனா நீ கன்வின்ஸ் பண்ணா பத்தாது. அந்த விஷயத்துல அவ உனக்கு அப்ப. ஓ அப்படியா? அப்ப நடந்துரும். டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். ஆஹா, ஏய் என்னடாண்டா இது? ரோஸ்மெல் தூக்குது. அவ்வளோ காணும்டா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பயணம் பார்ப்போம். ஏய் முன்ன மாதிரி இல்லடா, எல்லாமே காஸ்ட்லி இருக்காங்க. என்ன இப்பெல்லாம் ஆளே காணும்? ஹாய், செமையா இருக்கா இல்லடா? டேய் நீதான் மச்சான் வரேன்.
ஏய் மச்சான் ஜெரி எப்படா இருக்கிற? ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. என்னடா மச்சான் எங்க தான்டா போயிருந்த? இங்கே தாண்டா இருக்கேன். யார் இவரு சாரு? என் கூட ஒர்க் பண்ணுறாரு ஃப்ரெண்டு. ப்ரோ ஐ எம் பாலு. இவன் பேரில் நான் சரக்கு அடிக்க வந்திருக்கேன். சரக்கு எங்கே இருக்கு? இதோ ஒரு அங்க டவுட் போங்க. அந்த பையன் அங்கே பாடுறானா இல்லை அழுகுறானா? அழுகுறான். ஆஹா அதான் நான் பார்த்தேன். டேய் கிளம்புடா, கோழி விட்டது போதும். மச்சான் அப்புறம் உனக்கு எதுவும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாதுல்ல? எதுக்கு காம்ப்ளெக்ஸு? இல்லை உன்னால் எதுவும் பண்ண முடியலன்ற காம்ப்ளெக்ஸ்லாம் வேணாடா. சில்லாடுறா. போடா நாயே. சரி அப்பவே சொன்னல, நான் சொன்னது சரிதானே? சரி. நீ போய் பார்த்தா போதும், அவ எதுவும் சொல்ல மாட்டான். அவ சூப்பரா இருக்காடி. அவளை எனக்கும் தெரியும்டி. அங்க வந்து நம்ம 4 நாள் ட்ரிப்பு தான் போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏய் அது சூப்பரா இருக்கும்டி. அப்புறம் ஹாய் கேத்ரின். ஹாய். எப்போ வந்த? இப்பதான் வந்தது. ரேஷ்மா நீ சொல்லு, என் பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது ஒரு நல்ல பிளான் தான். கரியருக்கு பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லது. அப்படியா? கரெக்டா சொன்னா யூகே பெஸ்டா இல்ல யூஎஸ்ஏவா? யூகே தான் பெஸ்ட். யூகே தான் இல்ல. ஆம்பளைங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான். இன்னொரு பேக்க ஊத்துப்பா. இந்த பாரு ஜெயதேவா, நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு. அப்படியெல்லாம் பொறுத்துட்டு போக முடியாது சார். அவள் என்னோட 10 வயசு சின்னவ தான் சார். சாருக்கு தெரியுமா, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அதெல்லாம் நடந்து. எனக்கும் வெளியில் வேற எந்த விதமான செட்டப்பும் இல்லை சார். ஹலோ அலன், நீ எப்படி இருக்க? ஏதோ போகுது சார். இது வந்து ரோனி, நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹலோ ரோனி. ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. இது ஜெயதேவன், குரோம்பேட்டை எஸ்ஐ தான். சார் என்ன இந்த ரோனிக்கு வந்து உங்களை கொஞ்சம் தனியாக பார்க்கணுமா? அதுக்கு என்ன, ஒய் நாட். பொதுவாகவே நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இல்லை. அலன் சொல்கிறதுனால கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, அப்போ சரி பார்க்கலாம். பார்க்கலாம். வரேன் சார். நான் கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரோ. ஸ்ட்ரா? ஒரு ஸ்ட்ரோ வேணும் ரோனி. மன்னிக்கணும். ஹலோ சொல்லு ரோனி, மறக்காம நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? நான் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஆன்சி தானே அது? நாளைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சில் இருக்கு, அதை ஞாபகப்படுத்தா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா. கல்யாணம் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சுல்ல, இனியாச்சும் இதெல்லாம் நிப்பாட்றா. எதுக்கு நமக்கு அவங்க வேலி போடுறாங்க? அதனால தானே எகிரி குதிக்கிறோம். இந்த இது பாத்தியா? ஆர் யூ ஸ்லீப்பிங் பேபி? ஆர் யூ அலோன்? இப்படியெல்லாம் மெசேஜ் வந்தா நம்ம எல்லா வேலையும் தாண்டி குதிக்கத்தானே செய்வோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு, சாரி மச்சான், யூ கேரி ஆன். ஃப்ராடுக்கு இவ்வளோ வசதியான அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு கிடைச்சது? That's a long story. I will tell you. Once upon a time. நீயா? நானே தான். எனக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டில் நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவ எப்படி இருக்கா? என்னோட ஆடில் நடிக்க போகிற பொண்ணு தான். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சகவாசம் வேணும் சார். ஜெயதேவா, என்கொயரி ரிப்போர்ட்டை எனக்கு ஃபேவராக்கி கொடு. லைசன்ஸு ஓகே ஆனதும் என் ஃப்ளாட்டுக்கு வா. உனக்கு வேண்டிய கிஃப்ட்டு அங்கே இருக்கும்.
சந்தோஷம் தானே? வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியுது.